Good morning students, I am MRK. Today நம்ம பார்க்க போகிறது +2 Mathematics Chapter 2 Complex Numbers பார்த்துக்கிட்டு இருக்கோம். Exercise 2.5 Second question. Exerciseல 2.5 Second question. What is given? For any two complex numbers Z1 and Z2 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஏதேனும் இரண்டு கலப்பெண்கள் Z1 மற்றும் Z2 அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. Such that அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா மாடுலஸ் Z1 ஈக்குவல் டு கிவன் அதிலேருந்து எடுத்துகிட்டு வாங்க. கிவன் மாடுலஸ் Z1 ஈக்குவல் டு 1 மாடுலஸ் Z2 ஈக்குவல் டு 1 அப்படின்னு எடுத்துகிட்டு வரோம். சரிங்களா சொல்கிறது கம்மா Z1 Z2 நாட் ஈக்குவல் டு -1 அப்படின்னு அர்த்தம் கொடுத்துருக்கு. கிவன் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரைட், இப்போ லேசாக என்ன கோடு போட்டுக்கு அப்படி போட்டு ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். மாடுலஸ் Z அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா அதில் மாடுலஸ் Z ஸ்கொயருக்கு அர்த்தம் என்னென்னா Z பார் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம இதிலிருந்து பிரித்தோம் அப்படின்ட்டா இசட்டில் மாடுலஸ் Z ஸ்கொயரிங் ஆன் போத் சைடுன்னு அர்த்தம். அப்போ 1 ஸ்கொயர்னு அர்த்தம். அப்போ மாடுலஸ் Z ஸ்கொயர் இல்லை 1 Z1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இதை Z1 பார் ஈக்குவல் டு 1 அப்படின்னு அர்த்தம். அப்போ Z1 பார் அப்படின்னு போட்டோம்னா 1/Z 1 அப்படின்னு வந்துடும். சிமிலர்லி இதே மாதிரியே ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு போட்டோம்னா மாடுலஸ் Z2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் மாடுலஸ் Z2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் 1 தான். அப்போ Z2 பார் ஈக்குவல் டு 1. அப்போ Z2 பார்னு எடுத்தோம்னா 1/Z2 அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, குட். நெக்ஸ்ட்டு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு அப்படின்னா Z1 + Z2 by 1 + Z1 Z2 is real அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கு. இஸ் என்னது ரியல். இது நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா நம்மளுக்கு we know that நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா ஏற்கனவே Z ஈக்குவல் டு Z பார் அப்படின்னா இது பியூர்லி என்னது ரியல் அப்படின்னு அர்த்தம். பியூர்லி ரியல் அப்படின்னு அர்த்தம் உனக்கு தெரியும். இதை தான் நான் எடுத்து ப்ரூவ் பண்ண போகிறேன். இப்போ இந்த கொஸ்டினை வந்து இசட்னு எடுத்துட்டு லெட் Z ஈக்குவல்ட்டுன்னு எடுக்கிறேன். Z1 + Z2 by 1 + Z1 Z2 எடுத்துட்டு இது 1. நெக்ஸ்ட்டு Z பார் கண்டுபிடிக்க போகிறேன். Z பார் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ இதுக்கு ஹோல் பார் போடுறேன். சரியா சொல்கிறது ஹோல் பார் போட போகிறேன். Z1 + Z2 by 1 + Z1 Z2 ஹோல் பார் அப்படின்னு போடுறேன். வேணால் ப்ராக்கெட்டை போட்டுக்க. இப்போ இதிலேருந்து என்ன செய்யலாம் அப்படின்ட்டா பாரை வந்து மேலே எங்கேயும் பிரிச்சுக்கலாம். Z1 + Z2 ஹோல் பார் டிவைடட் பை 1 + Z1 Z2 ஹோல் பார் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். சரிங்களா சொல்கிறது ரைட். அப்புறம் மேலே உள்ள பாரை தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். Z1 பார் + Z2 பார் பை 1க்கு பார் எடுத்தோம்னா 1 தான். ரியல் நம்பர்ஸுக்கு வந்து கான்ஜுகேட் எடுத்தால் ரியல் நம்பர்ஸ் தான். அப்போ இங்கே என்ன எழுதணும் Z1 Z2 ஹோல் பார் அப்படின்னு எழுதிக்கலாம். சொல்ல புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்க. சரியா புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அப்படியே ஃபாலோ பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பேஜுக்கு போகிறேன். நெக்ஸ்ட்டு பேஜுக்கு போயில பார்த்துக்கோ மேலே வந்து Z1 + Z2 பார்ன்னு இருக்குது. அப்போ அது ரெண்டுக்கு ரீப்ளேஸ் பண்ணோம்னா 1/Z1 + 1/Z2 ஹோல் டிவைடட் பை 1 + இது மல்டிப்ளையில் இருக்குது. சரிங்களா சொல்கிறது 1/Z1 1/Z2 அந்த பாருக்கு பரவாயில்ல ஃபஸ்ட்டில் கண்டுபிடிச்சோம்ல அதை எடுத்து எழுதுகிறேன். இப்போ இதுக்கு ரெண்டு எல்சிஎம் எடுத்தோம்னா Z1 Z2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா Z1 இங்கே போயிடும், Z1 இங்கே வந்துடும். எப்படி வேணால் மாற்றி எழுதிக்கலாம். Z1 + Z2 ஹோல் டிவைடட் பை 1 + அப்படியே இது மல்டிப்ளை பண்ணால் 1 × 1 1 கீழே வந்து Z1 Z2 அப்படின்னு அர்த்தம். சரியா ரைட். இப்போ என்ன செய்கிறோம்னா மேலே உள்ளதை அப்படியே எழுதிக்கிறோம் நியூமரேட்டரை பை Z1 Z2 அப்படின்ட்டு இதை அப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சேர்க்கணும். அப்போ Z1 Z2 + 1/Z1 Z2 அப்படின்னு அர்த்தம். அப்போ மேலே உள்ள நியூமரேட்டரை அப்படியே வச்சுட்டு டினாமினேட்டரை ரெசிப்ராக்கல் பண்ணுவோம். ரெசிப்ராக்கல் பண்ணால் Z1 Z2 by 1 + Z1 Z2 அப்படின்னு வரும். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா Z1 + Z2 by 1 + Z1 Z2 இது எது ஈக்குவல் ஆகுதுன்னா Zக்கு ஈக்குவல் ஆகும். அப்போ Z பார் ஈக்குவல் Z சொல்கிறனால தேர்ஃபோர் என்னது
இட் இஸ் ரியல் அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் என்னது ரியல் அப்படின்னு அர்த்தம். புரியுதா அப்படின்னு பார்த்துக்கோ, பொறுமையாக செஞ்சுக்க. இதுதான் நான் எய்ம் பண்ணது. இதை நான் தான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த ஒன்றுலேருந்து இசட் எடுத்துருக்கோம்ல, இது இந்த இசட் ஃப்ரம் 1 இது அங்கே வந்துருச்சு பாரு, கீழே இசட் பார் கண்டுபிடிச்சி வர இந்த வந்துருச்சு. இதுதான் ஃப்ரம் 1லேருந்து எடுத்திருக்கேன். ஃப்ரம் 1 அப்படின்றது கணக்குலேருந்து எடுத்திருக்கோம். அப்போ இசட் பார் ஈக்குவல் டு இசட் வந்தனால இட் இஸ் என்னது ரியல். ஓகே, தேங்க்யூ.